சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள், பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, இது ரெண்டும் பொடியாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்க போகிறோம். உரித்து வச்சுருக்கிற எல்லா ஸ்வீட் கார்னும் சேர்க்காம கொஞ்சம் ஸ்வீட் கார்னை நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பத்து நிமிஷம் கழித்து திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய்கறிகள் வேகும்போது அதோட சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னை நம்ம அரைச்சி சேர்க்கறது ஸ்வீட் கார்னுடைய அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த சூப்பில் இறங்கும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணியில் கரைச்சிட்டு இது சூப்பில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே சூப்பு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சூப் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான வெஜ் ஸ்வீட் கார்ன் சூப் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.